தோனி ரிட்டையர் ஆவாரா மாட்டாரா? ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனாலே எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருதோ இல்லையோ, எல்லாருமே நிறைய விஷயங்களை கொண்டாடுறோமோ இல்லையோ, தோனி அவர்களை கொண்டாடாமல் இருந்ததே இல்லை. ஸோ தோனி அவர்கள் பேட்டிங் வந்தாலே போதும் சிஎஸ்கே ரசிகர்களை தவிர்த்து எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு ஐபிஎல் டேஸில் மாத்திரமே. ஆனால் இந்த வருஷம் அதிகமாக ட்ரோல்ஸ், நெகட்டிவிட்டிஸ், தோனி அவர்கள் எப்போ ரிட்டையர் ஆவார் அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தோனி அவர்களை இந்த அளவுக்கு ட்ரோல் நெகட்டிவிட்டிஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சிஎஸ்கே விளாண்ட ரீசெண்டாக எந்த ஒரு மேட்சஸ்லையுமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. 2 மேட்சஸில் அடுத்தடுத்து தோத்துட்டாங்களும் வேறு. ஸோ பேட்டிங்கோட ரொம்பவுமே போராக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் தோனி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கொண்டிருக்கு. அதாவது இவர் வெத்த வேண்டிய மேட்சஸுக்கு அவர் முன்னுக்கே வந்திருந்தாருன்னா, ஒரு மேட்ச்சில் முன்னுக்கே வந்திருந்தா, அஸ்வினுக்கு முன்னுக்கே வந்திருந்தா வின் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் அஸ்வின் அனுப்பிட்டு இவர் பின்னுக்கு வந்தார் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இவர் அதிகமாக ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாச்சு. சரி, இதெல்லாமே இருக்கட்டும். ஸோ தோனி அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு போட்காஸ்ட்லேயே சொல்லியிருக்கார். ரீசன்ட் போட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. அதாவது உங்களை பற்றி நிறைய பேர் நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பதில் அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தோனி அவர்கள்ட்ட கேட்கும்போது தோனி அவர்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நாங்கள் எந்த வயசுலையாக இருந்தாலும் கண்டினியூஸாக விளாண்டு கொண்டிருப்போம், செஞ்சு கொண்டே இருப்போம். இது கிரிக்கெட்டாக இருக்கலாம், வேற ஒரு பேஷனாக இருந்தாலும், அது ஒரு எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் லவ் பண்ணி செய்கிறோமோ அதை கண்டினியூவாக செஞ்சு கொண்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வருஷம் 43 வயசு. அதுவும் இந்த வருஷம் பர்த்டே வரும்போது எனக்கு 44 வயசு. ஆல்ரெடி நான் 43 வயசில் இருக்கேன். ஸோ எனக்கு அதுக்கு பிறகு தான் நான் யோசிப்பேன் என்னுடைய பாடி கண்டிஷன், என்னுடைய விளையாடுற தன்மைகள், என்னுடைய உடல் எப்படியெல்லாம் என்னால் விளாட முடியும் அப்படிங்கிறத பார்த்து யோசிச்சுட்டு தான் நான் என்னுடைய ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் பற்றியும் யோசிச்சு அறிவிப்பேன். ஸோ என்னைய ஃபோர்ஸ் பண்ணி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எதுவுமே விளையாட விடலை. முழுக்க என்னுடைய டிசிஷனில் தான் நான் விளாண்டு கொண்டிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். எப்போ என்னால் முடியாமல் போகிற நேரத்தில் நான் அதுக்காக ரிட்டையர்மெண்ட் வச்சு ஒரு ட்ரிப்புலியை வச்சுருவேன். அது மாத்திரம் இல்லாமல், இது எனக்காக மாத்திரம் இல்லாமல் என்னுடைய ரசிகர்களுக்காகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வருஷத்தில் ஒருக்கா சரி அவங்கள பார்த்து அந்த என்ஜாய் பண்ணி விளாடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரீசன்ட் போட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறது மூலமாக எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை எந்த ஒரு விஷயத்துலையும் அவர் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு செய்கிறாரு. ஸோ இது தான் அவரால் முடிஞ்சதை அவர் செய்கிறாருங்கிறது தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பாதி நேரம் பண்ணுறதே அவருடைய ஃபேன்ஸுக்கு தான். ஸோ நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நிறைய ட்ரோல்ஸ், நிறைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே தோனிக்கு அகேன்ஸ்டாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த ரீசெண்ட் டேஸில். ஸோ தோனி பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவர் ஆஸ் அ விக்கெட் கீப்பராக, ஆஸ் அ பேட்ஸ்மேனாக, ஆஸ் அ கேப்டனாக அவர் பண்ண ரெக்கார்ட்ஸை பற்றி சொல்லணும்னா இந்த வீடியோ போதவே போதாது. ஸோ அவர் விக்கெட் கீப்பராக, பேட்ஸ்மேனாக இதெல்லாம் விடுங்க, ஆஸ் எ கேப்டன் அவர் பண்ண ரெக்கார்ட்ஸை இந்த ஃபோட்டோஸில் பார்க்க முடியும்.